ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், 2-3 பச்சை மிளகாய் வச்சுட்டுருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பட்டாணி இல்லை, அதனால் போடல. ஸோ அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். காய்கறி எல்லாமே ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டாச்சு. இந்த குக்கரில் டைரெக்டாக நம்ம 1 பாட் பண்ண போகிறோம். இதில் நெய் விட்டுருக்கேன். ஜிஆர்பி நெய் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக நெய்யும் விட்டுருக்கேன். ஏன்னா நெய் விட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நெய் நம்ம குத்துறோம். ஸோ இந்த குக்கரில் கொஞ்சமாக நெய் குத்திண்டாச்சு. எண்ணெயும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஸோ தாளிக்கிற சம்மன் எல்லாமே போட்டுண்டாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் அந்த ஸ்டாரு எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே போட்டுட்டு 2 ஏலக்காவும் போட்டுருக்கேன் வாசனைக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் பொரியணும்ப்பா. செம்ம வாசனையாக இருக்கும். இது பொரியும் போது அவ்வளோ வாசனை அடிக்கிறது. இது அப்படியே எண்ணெயில் பொரியும் போது, ஏன்னா நெய் விட்டுருக்கோம்ல அந்த ஸ்மெல்லு. ஸோ இது நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் பச்சை மிளகாவும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் வெஜ் பிரியாணிக்கெலாம் நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுக்கணும். பொடியாக கட் பண்ணி போடக்கூடாது வெங்காயத்தை. இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுண்டாச்சு அந்த எண்ணெயில். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்க ஆரம்பிச்சப்பறம் லைனாக நம்ம ஒன்றா என்னென்ன சாமான்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாம் போட போகிறோம். ஸோ இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குறதோ அவ்வளோக்கு பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த மீன்வேல் நான் பிரியாணி ரைஸ் இது பண்ணி வச்சுருக்கேன். அரிசி சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன் நான். அதனால் அது அப்படியே அந்த பக்கம் ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் எனக்கு வாசனையாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்போவுமே. அதனால் நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவேன். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா நம்ம வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது. அவ்வளோ வாசனையாக இருக்குது அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டாலே. ஸோ அப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் உள்ளே போட்டாச்சு. ஸோ இது நல்லா குழஞ்சி வேகணும். இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி இந்த ஸ்டேஜில் தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜை மிஸ் பண்ணிட்டோன்னா பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சாதாரணமாகிடும். அதனால் இப்போ பாருங்களேன் நல்லா எண்ணெய் வந்துட்டுருக்கு கொஞ்சம் மேலே. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். ஆட்டில் அரைச்ச மஞ்சப்பொடி தான், அதனால் சூப்பராக இருக்கும். தைரியமாக போடலாம். மஞ்சப்பொடி ரொம்ப ஸ்மெல் அப்படிலாம் வராது, இந்த கடையில் வாங்குகிற மஞ்சப்பொடி மாதிரி. அப்புறம் மிளகா அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன்னா, அதனால் மிளகா அப்படி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் தான் மிளகா அப்படி போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அப்புறம் தனியா பொடி கொஞ்சம் போட்டுருக்கேன். தனியா பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு. இல்லை கரம் மசாலா எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறேன். இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுறணும். ஏன்னா அந்த கலர் மாறிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா கலர் மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் இந்த மிளகா அப்படி போட்டோன்னா. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணியும் இல்லை. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா தயிர் வச்சுருக்கேன். தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி க்ரீமியாக ஆகிடும். தயிர் போட்டாலே இந்த பிரியாணியோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்களேன் அப்படி க்ரீமியாக ஆகிடும். இந்த வெங்காயம் தக்காளியோடு இப்போ நான் போட்டிருக்கேன் தயிர். அப்படியே க்ரீமியாக ஆகிடும். பாருங்களேன் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த தக்காளி வெங்காயம் இப்போ நம்ம போட்ட உருவே தெரியல பாருங்கள். இந்த வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே எண்ணெயில் அப்படியே மேஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம்ல, வதக்கும் போதே போட்டோம் எண்ணெயில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர். அதனால் நான் இப்போ எண்ணெயில் வதக்கும் போதே இதை போடுறேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுறதுக்கும் கார்னிஷ் பண்ணுறதுக்கும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இதில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டாச்சு. பாருங்களேன் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம தயிர் போட்டதுக்கப்புறம். அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா வதங்கினதுனால இப்போ நான் வச்சுட்டுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டுண்டாச்சு. பீன்ஸ் வச்சுட்டுருக்கேன், கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டால் அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கும் போட்டுண்டாச்சு.
ஸோ எல்லா காய்கறியும் நம்ம எடுத்து வச்சுன்றதை போட்டுண்டாச்சு. பாருங்கள், அந்த கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கே போகணும். இப்போ வந்து எல்லா காய்கறியும் போட்டுட்டாச்சு. காய்கறி நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த எண்ணெயில் காய்கறி ஒரு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா அது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்களேன் அந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு. இது அப்படியே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுன்ட்டு நம்ம அப்படியே சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து காய்கறி வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டேன். காய்க்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டேன். சப்போஸ் அதுக்கப்புறம் தண்ணி கொட்டினதுக்கப்புறம் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இது நல்லா கலந்துடுத்து பாருங்கள் எண்ணெயில். ஸோ இப்போ நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். அதனால் வந்து ஒரு 1.25 to 1.5 டம்ளர் வரைக்கும் நான் வந்து இந்த டம்ளரில் அளந்து எடுத்துட்டுருக்கேன். 1.5 டம்ளர் கிட்டத்தட்ட என்னோடய ரைஸ் 1.5 டம்ளர் தண்ணி பிடிக்கும். அதனால் ஒரு 1.25 டம்ளர் நான் தண்ணி எடுத்துட்டுருக்கேன் 1 டம்ளர் ரைஸ்க்கு. நல்லா வந்து இந்த மிக்ஸோடு சேர்த்து தண்ணியும் கொட்டியாச்சு. இது நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கொதி வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிடுதுல. இப்போ தனியாக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஊறின்னு இருக்கு. அதை நல்லா வந்து இந்த கொதிக்கிற மசாலாவோடு ஆட் பண்ணிட்டாச்சு ரைஸை. அவ்வளோதான். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். உங்களோட குக்கர் எப்படியோ அப்படி பார்த்துக்கோங்க. என்னோடய குக்கர் ஒரு விசிலே எனக்கு வெந்துடும் பாஸ்மதி ரைஸு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுண்டாச்சு. புதினா கொத்தமல்லி வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்களா நல்லா வந்து ஃபுல்லாக இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சிட்டு அவ்வளோதான். மூடி போட்டு மூடி விசிலும் போட்டுட்டோம். ஒரு வந்துடுது அப்படின்னா ஒரு விசிலில் ஆஃப் பண்ணி எடுத்துட்டா வெஜ் பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டால் என்னோடய இது வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுது. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிரியாணி? பார்க்கவே எவ்வளோ சூப்பராக சான்ஸ் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.